நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கப்பா. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோன்னு கேட்டீங்கன்னா, வீழ்ச்சியில் டாலர் தேசம், மகிழ்ச்சியில் இந்தியா. அமெரிக்காவுடைய வீழ்ச்சியும் இந்தியாவுடைய எழுச்சியும் இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. அதற்கு முன்பாக சர்வதேச செய்திகளை ஒவ்வொரு வரியில சில செய்திகளை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். முதல்ல பாகிஸ்தான்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே நேரத்தில் தான் சுதந்திரம் அடைந்தது. ஆனால் இன்னைக்கு பாகிஸ்தானுடைய பரிதாப நிலையை பற்றி பேசாம வேற செய்தியை பேசவே முடியல என்னால. ஏன்னா சீனாக்காரங்கிட்ட போய் கெஞ்சினாங்க, அந்த ரயில்வே ப்ராஜெக்ட் கொஞ்சம் முடிச்சு கொடுக்குறியா அப்படின்னு. ஆனா சீனாக்காரனை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்ல முதலீடு பண்ண அந்த முதலீடு திரும்பி வர மாதிரியே தெரியல. முதலீடே திரும்பி வராது என்ற பொழுது நாங்க மேற்கொண்டு எங்க வருமானத்தை பார்க்கறது, அதனால ரயில்வே ப்ராஜெக்டை கைவிட்டுறோம். ரெண்டாவது $2 பில்லியன் அளவுக்கு நாங்க பணமும் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதனால உலக வங்கி இடத்துல போய் பாகிஸ்தான் கேட்டது. ஏற்கனவே இந்த வருடமே $8 பில்லியன் அளவுக்கு கடன் கொடுத்திருப்பதனால மீண்டும் கடன் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. IMF கிட்ட போய் கேட்டாங்க. IMF வந்து பார்த்தீங்கன்னா $7 பில்லியன் அளவுக்கு நாங்கள் கடன் கொடுத்துட்டோம், ஆனால் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. பிறகு ஆசிய வளர்ச்சி வங்கி தான். ஆனால் அங்கேயும் இந்தியாவும் சைனாவும் தான் ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்கிறது. அங்கே போனால் கடன் கிடைக்குமோ கிடைக்காது என்பதனால நேரடியாக பாகிஸ்தானுடைய பிரதமரும் ராணுவ தளபதியும் அமெரிக்கா இடத்துல போனாங்க. எங்களுக்கு ரயில்வே ப்ராஜெக்டை முடிப்பதற்கு பணம் வேணும் அப்படின்னாங்க. அமெரிக்காக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்குறோம்ப, ஆனா கடனா கிடையாது, எதனா ஒரு பொருளை அடகு வைக்க வேண்டும் அப்படின்னாங்க. உடனடியாக பாகிஸ்தான் பிரதமரை பொறுத்த வரைக்கும் பலுசிஸ்தான் தான் பிரச்சனையாவே இருக்கிறது, அதனால அந்த பலுசிஸ்தானை வந்து நாங்க அமெரிக்காவுக்கு அடகு வைத்து விடுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய பெரிய மாகாணமாக இருக்கக்கூடிய பலுசிஸ்தானை அடகு வைத்து $432 பில்லியன் அளவுக்கு கடன் பெற்றிருக்கின்றார்கள். ஏற்கனவே பலுசிஸ்தான்ல சீனாவுடைய ஆதிக்கம் இருக்கிறது. பலுச் விடுதலை ராணுவமானது சீனர்களையும் சீன ராணுவத்தையும் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. அங்க முதலீடு செய்திருக்கக்கூடிய சீனாவை பொறுத்த வரைக்கும் வருமானம் வரடப்பா நான் அங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சீனா கிளம்புகின்ற அந்த தருணத்துல இப்போ அமெரிக்காக்காரர்கள பாகிஸ்தான் பிரதமர் பலுஜில கொண்டு வந்து உர்றாரு. அங்க அமெரிக்கா வரப்போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னமோ தெரியல, அமெரிக்காக்காரன் வந்து பாத்தீங்கன்னா பலுச் விடுதலை ராணுவத்தை எல்லை தாண்டிய பயங்கரவாதிகள், சர்வதேச தீவிரவாதிகள் என்ற பெயரை அறிவிச்சு போட்டான். ஸோ பலுச் விடுதலை ராணுவத்துக்கு தடை விதித்திருப்பதனால இனி அமெரிக்காக்காரன் பலுச் மாகாணத்தில் இறங்கி விடுதலை ராணுவங்கிறது இல்லையா, பலுச் விடுதலை ராணுவம், அதை மொத்தமாக வேட்டையாடுவார்கள். ரெண்டாவது அடகு வச்சதுனால அந்த பலுசிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கனிமங்களையும் வளங்களையும் அமெரிக்கா சுரண்டி எடுத்துட்டு போவான். பணத்துக்கு பணமும் வந்தது. பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலுச் விடுதலை ராணுவத்தை அமெரிக்காரன் ஒடுக்க போறான். அதனால பாகிஸ்தான் அமைதியா இருக்குன்னு சொல்லிவிட்டு பலுச் பகுதியை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு $432 பில்லியன் அளவுக்கு அடகு வச்சு போட்டானுங்கப்பா இந்த பாகிஸ்தான் காரணங்க. அந்த அளவுக்கு பரிதாபமான நிலை இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி சுவிட்சர்லாந்து, அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் பாருங்களேன். நம்ம நாட்டில் சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பே இல்லையா, அதனால சிறுபான்மையிற்கான கருத்துரிமையை இந்தியா வழங்க வேண்டும், மத சுதந்திரம் பேண வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல்ல சிறுபான்மையுடைய பங்களிப்பு குறைவாக இருக்கிறது, மொத்தத்துல சிறுபான்மையர்கள் இந்தியாவில் வாழவே முடியாத ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சுவிட்சர்லாந்தானது ஐநா மன்றத்தில் குற்றச்சாட்டு வச்சது. உடனே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுவிட்சர்லாந்தை பார்த்து ஐநா மன்றத்திலே வந்து உன் நாட்டில் இனவரி இருக்கா இல்லையா சொல்லு, பாகுபாடுகள் இருக்கா இல்லையா சொல்லு, வெளிநாட்டினவர் உங்க நாட்டுக்கு டூரிஸ்டுக்கு வந்தா என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க, மொத்தத்துல உங்க நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, உங்க நாட்டு பிரச்சனையை நீ தீர்க்காம இந்தியா மீது குற்றச்சாட்டு வைப்பது காழ்ப்புணர்ச்சி அன்று வேற என்னதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியா ஐநாவிலே வந்து பாத்தீங்கன்னா பதிலடி கொடுத்திருக்குது, தரமான சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறது. சுவிட்சர்லாந்துக்கு எதிராக இந்தியா கருத்து தெரிவித்திருக்கின்ற இந்த தருணத்துல இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக இந்தியா வாக்களித்திருக்கிறது. என்னப்பா சொல்ற அப்படின்னு நினைப்பீங்க. பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடே இல்லை, வரலாற்றுல மொத்தமா ஒழிச்சிட்டோம், இனி புதிய வரலாறு எழுதப்பட வேண்டியதுதான், மொத்தமா இஸ்ரேல் மட்டும்தான், பாலஸ்தீனம் என்ற நாடே இல்லை, இனி இஸ்ரேலியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீனியர்கள் என்று சொல்லிட்டு வாழ்ந்தாங்க தெரியுமா, அந்த பகுதியில் குடியேறுவார்கள், புதிய குடியிருப்பை நாங்க கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இனி பாலஸ்தீனம் என்ற நாடே இல்லை என்று பெஞ்சமின் நேத்தன்யாகு இஸ்ரேல் பிரதமர் அறிவித்திருக்கிற இந்த தருணத்துல ஐநா மன்றத்தில் பாலஸ்தீனத்துக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறீங்க, அந்த நாடு இருக்கா இல்லை என்று வாக்கெடுப்பு நடத்தினாங்க. அந்த வாக்கெடுப்புல 143 நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன. இந்தியாவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறது. இங்க இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெருங்கிய நண்பர்கள், அமெரிக்கா நெருங்கிய நண்பர்கள். அவங்க ரெண்டு பேரும் பாலஸ்தீனம் என்ற நாடே இல்லை என்று வாக்களிக்கின்ற போது இந்தியா பாலஸ்தீனம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடந்த கால நிலைப்பாட்டில் அப்படியே உறுதியாக இருக்கின்றார்கள்.
நீ சண்டை போடலாம், அங்க இருக்கின்ற மக்களை வந்து பாத்தீங்கன்னா அகற்றலாம், உன் நாட்டு மக்களை அங்க கொண்டு போய் குடியேற்றலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரே நிலைப்பாடு, இஸ்ரேல் ஒரு நாடு இருக்கிறது, பாலஸ்தீனம் ஒரு நாடு இருக்குது, ரெண்டு நாட்டுடைய இறையாண்மையும் மதிக்கப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய வெளியுறவு கொள்கை. அந்த வெளியுறவு கொள்கையிலிருந்து நாங்க மீறவே மாட்டோம் என்று சொல்லிட்டு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுடைய நிலைப்பாட்டுக்கும் எதிராக இந்தியா ஐநா மன்றத்தில் வாக்கு செலுத்தியிருக்கிறது. இது சர்வதேச அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. அதற்கு பிறகு இப்போது வீழ்ச்சியில் டாலர் தேசம், மகிழ்ச்சியில் இந்தியா. முதல்ல இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குற விஷயத்திலிருந்து போனாங்க. ஏன்னா டொனால்டு ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் நேற்று கூட கருத்து தெரிவிச்சிருக்காரு பாருங்க, இந்தியா மீது வரி விதிப்பது சவாலான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம், அதை நான் விதித்து விட்டேன். உலகத்துல எல்லா நாடுகளுக்கும் வரி விதித்தேன், ஆனா இந்தியா மீது வரி விதிப்பது அவ்வளவு கடினமானதாக இருந்தது. ஆனா நான் வரி விதித்தம் பாருங்க, அதன் காரணமாகவே இந்தியா அமெரிக்கா உறவுல விரிசல் விழுந்து போய்விட்டது. இந்த விரிசலை சரி செய்வதற்காக நான் முன்முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு அழுத்தம் தந்து வரியை போட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் கூட இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து அதிகப்படியான எண்ணெயை தான் வாங்கியிருக்குது. ஜூலை மாதத்துல நாம 28,000 கோடி ரூபாய்க்கு எண்ணெய் வாங்கியிருக்கிறோம். ஆனா அதே ஆகஸ்ட் மாதம் 30,000 கோடி ரூபாய்க்கு எண்ணெய் வாங்கியிருக்கிறோம். மொத்தத்தில் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கின பிறகு நாம நம்முடைய எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ரஷ்யா இடத்துல இருந்து படிப்படியாக எண்ணெய் வாங்குவதை அதிகரித்து கொண்டே இருக்கிறோம். வரி போட்ட பிறகு குறையும் என்று நினைச்சாரு ட்ரம்ப், ஆனா வரி போட்ட பிறகுதான் அதிகரித்து இருக்கிறது. அதுக்கு காரணம் ரஷ்யா தொடர்ந்து சலுகை விலையில எண்ணெய் கொடுப்பது தான். இப்போ கூட லேட்டஸ்டா ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க, செப்டம்பர் மாதத்துக்கு நாங்க இன்னும் 3 அல்லது 4 டாலர் பீப்பாய் மீது விலையை குறைக்கிறோம், நீங்க எங்ககிட்டயே எண்ணெய் வாங்க வேண்டும் என்று சொன்னாங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே ஆகஸ்ட் மாதத்திலே இந்தியா சம்பவம் செஞ்சிட்டு இருக்குது. 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு ரஷ்யா கிட்ட மட்டுமே எண்ணெய் வாங்கியிருக்குது. இது அமெரிக்காவுக்கு பெரிய அதிர்ச்சி தான். ஸோ மொத்தத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா சொல்வதற்கெல்லாம் கட்டுப்படுவதே கிடையாது. எங்க விலை குறைவா கொடுக்குறாங்களோ அங்க நாங்க வாங்குவோம், அவன் நண்பனோ எதிரியோ எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது என்ற இந்தியாவுடைய நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா வல்லரசா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்நேரம் என்ன சொல்லியிருக்கணும், நாங்க 100% வரி விதிப்போம் அப்படின்னு தான் அமெரிக்கா களத்தில் இறங்கியிருக்கணும். ஆனா இந்த ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் G7 நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அழுத்தம் தரானா, டேய் நீங்க எல்லாருமே இந்தியா கிட்ட வர்த்தகம் பாக்குறீங்க, இந்தியா உங்ககிட்ட தான் வர்த்தகம் பார்க்க வேண்டும் என்றால் 100% வரி போடுவேன் என்று சொல்லுங்க, இல்லைனா 100% வரி போடுங்க. நீங்க 100% வரி போட்டீங்கன்னா நாங்களும் 100% வரி போடுவோம். நாங்க 50% வரி போடுறோமா? இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உற்பத்தி பண்ண பொருட்களை ஏற்றுமதி பண்ணிடுறாயா? குறிப்பா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கி சுத்தப்படுத்தி G7 நாடுகளுக்கும், ஐரோப்பிய நாடுகளுக்கும், அமெரிக்காவோட நட்பு நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணி பணத்தை பெற்றுக்கொண்டே இருக்கின்றான். அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீங்க அவன் மீது அதிக வரி போட்டா, நாங்களும் அதிக வரி போட்டா இந்தியாவோட பொருளாதாரம் முடங்கும். அதுக்கு பிறகு எண்ணெய் வாங்க மாட்டான்டா. ஆனா நீங்க வரியே இல்லாம இந்தியா கிட்ட பொருள் வாங்கின்னு நாங்க மட்டும் வரி விதித்ததுனால எங்களுக்கு மதிக்க மாட்டான்டா, அதனால வரி விதிங்கடா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஐரோப்பிய ஒன்றியமா இருக்கலாம், G7 நாடுகளா இருக்கலாம், அமெரிக்காவோட நட்பு நாடுகளா இருக்கலாம், ஆனா யாருமே பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பேச்சை கேட்கவே இல்லை. நாங்க இந்தியா மீது வரி விதிப்பதை பரிசீலிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. பரிசீலிக்கிறோம், பொறுத்துருங்க அப்படின்னு கூட சொல்லல. மொத்தத்துல சுருக்கமா சொல்ல போனா, நீ வரி போட்டா நாங்களும் வரி போடணுமா? நாங்க இந்தியா மீது வரியே போட மாட்டோம் போ அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய பேச்சை தட்டி கழித்து விட்டார்கள். இப்போ டாலர் தேசத்துடைய செல்வாக்கு இருக்குதா இல்ல வீழ்ச்சி அடைந்திருக்குதா? அதெல்லாம் கூட இருக்கட்டுங்க. அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு உறுதி உத்தரவாதம் சொல்லுவாங்க. நம்ம படிச்சுட்டோம், அமெரிக்காவுக்கு போனால் வேலை கிடைச்சிடும், நல்லா சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டு இளைஞரும் நினைப்பான். ஆனால் இப்போ அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு பற்றாக்குறையானது 4.3% அதிகரித்திருக்கிறதா. ஏற்கனவே அங்க வேலை வாய்ப்பு இன்மையானது அதிகரித்திருக்கிறது. இப்ப கூடுதலாக 4.3% பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு இல்லாம சுற்றி திரிகிறவர்கள் தான் இருக்கின்றார்களாம். அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவில் விலை உயர்வானது மாதம் அதிகரிக்கிறதாம். அதாவது ஜூலை மாதமானது 2.7% இருந்ததான் விலை உயர்வு. ஆனா ஒரே மாதத்துல ஆகஸ்ட்ல 2.9% அந்த விலை உயர்வானது அதிகரித்து போச்சான். பணவீக்க விகிதமானது தொடர்ச்சியாக அதிகரித்திருக்கின்ற இந்த தருணத்துல அங்க இருக்கக்கூடிய பெடரல் வங்கியை பொறுத்த வரைக்கும்
விலையேற்றமா இருக்கலாம், பணவீக்க விகிதமா இருக்கலாம், 2% தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு எழுதப்படாத ஒரு இலக்கு வச்சு வேலை பார்க்குறாங்க. ஆனால் பெடரல் வங்கியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அத்தியாவசிய பொருட்களே எரிபொருள் தான், உணவுப் பொருட்கள் தான், அதனுடைய விலையேற்றமானது தாறுமாறா உயர்ந்துகிட்டே இருக்குதான். ஆனால் இந்த 2 பொருளை தவிர்த்து மற்ற பொருட்களினுடைய விலைவாசியானது 3.1 இருக்குதான், பணவீக்க விகிதமும் 3.1 இருக்குதான். இந்த மாதிரி அமெரிக்காவில் விலையேற்றம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, பற்றாக்குறை கூடிக்கொண்டே இருக்குது. என்னடா பண்றது அப்படின்னு ட்ரம்ப் யோசனை பண்ணி பெடரல் வங்கி கிட்ட வந்து நீங்க குறுகிய கால கடன், அந்த குறுகிய கால கடனுடைய வட்டியை குறைச்சிடுங்க. அப்படி வட்டியை குறைச்சிங்கன்னு வச்சுங்களேன், அதில் மீறுகின்ற பைசாவை மக்கள் பயன்படுத்துவாங்க. அதனால மக்கள் கிட்ட பணம் இருக்கும், பணவீக்க விகிதமானது அதாவது பண பற்றாக்குறையானது குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம குறுகிய கால கடன் என்கின்ற பொழுது நிறைய பேர் வாங்குவாங்க, வட்டி குறைச்சிட்டீங்கன்னா அப்போ மக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா பணப்புழக்கமானது அதிகரிக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பண தட்டுப்பாடு இருக்காது, பணவீக்க விகிதம் குறையும், வாங்குகின்ற திறனும் அதிகரிக்கும். அதனால பெடரல் வங்கி கிட்ட வந்து குறுகிய கால கடனுக்கான வட்டியை குறைங்கப்பா, மக்களிடையே பணப்புழக்கம் இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து கட்டளையிட்டு இருக்கின்றாராம். ஆனா அமெரிக்காவில் என்னென்னலாம் இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு நாடு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் புதிய முயற்சிகள் இருக்கணும். முதல்ல புதிய முயற்சி என்கின்ற போது புதுசாக தொழில் தொடங்கணும், புதுசாக ஒரு பொருள் கண்டுபிடிக்க வேண்டும். இல்லைன்னா அமெரிக்காவுடன் புதுசாக ஏதாவது ஒரு நாடு வர்த்தகத்துக்கு வரணும். அதனால புதிய வரவு இல்லாம எந்த ஒரு நாடும் பொருளாதாரத்தில் முன்னேறாது. உற்பத்தியானது பெருகி கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அமெரிக்காவில் உற்பத்தியானது பெருகுது, ஆனால் அவங்க போட்டிருக்கின்ற வரி காரணமாக எந்த நாடும் அமெரிக்கா கிட்ட இருந்து இறக்குமதி செய்யறதே கிடையாதுங்க. இப்போ ஒரு உதாரணத்தை சொல்றோம் பாருங்க. ஏற்கனவே வந்து சோயா பீன்ஸ் அமெரிக்கா கிட்ட இருந்து தான் சீனா வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வரி விதிப்புக்கு பிறகு பிரேசில் கிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மில்லியன் கணக்கான டாலர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு நஷ்டமாச்சு. அதற்கு பிறகு இப்போது சோளம், மக்கா சோளமா இருக்கலாம், வெள்ளை சோளமா இருக்கலாம், இன்னைக்கு அந்த சோளத்தை அமெரிக்கா கிட்ட இருந்து நாங்க இறக்குமதி பண்ண மாட்டோம், நாங்க பிரேசில் கிட்ட இருந்தே வாங்கிக்கிறோம், ஏன்னா அவங்க விலை குறைவா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அமெரிக்கா கிட்ட இருந்து சோளத்தை வாங்கவே இல்லைங்க. உலகத்திலேயே அதிகமா சோளம் உற்பத்தி பண்றது அமெரிக்கா தான், 8.01 மெட்ரிக் டன் அளவுக்கு. 2வது இடத்துல பிரேசில் இருக்குது, 3வது இடத்துல ஆஸ்திரேலியா இருக்குது, 4வது இடத்துல இந்தியா இருக்குது. இப்படி அதிகமாக சோள உற்பத்தி பண்ணுகின்ற நாடாக அமெரிக்கா இருக்கின்ற போது கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக சோளத்தை அமெரிக்கா கிட்ட இருந்து தான் சீனா வாங்கிட்டே இருந்திருக்கிறாங்க. குறிப்பா சென்ற ஆண்டு கூட 1.24 மில்லியன் டன் அளவுக்கு சோளத்தை சீனா இறக்குமதி பண்ணியிருக்குது. ஆனா இந்த வரி விதிப்புக்கு பிறகு அமெரிக்கா கிட்ட வாங்குறது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அதிரடியாக வந்து பாத்தீங்கன்னா 97% அளவுக்கு குறைச்சு விட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்காவை சார்ந்திருப்பதை விட விட்டு தொலைச்சிட்டு வேற ஒரு மாற்று வழியை எல்லா நாடும் கடைபிடிக்கின்ற இந்த காலத்துல அமெரிக்காவுடைய விலைவாசி உயர்வும், பொருட்கள் பற்றாக்குறையும், உற்பத்தி குறைவும், வேலை வாய்ப்பு இன்மையும் அந்த டாலர் தேசத்தை வீழ்ச்சி அடைய செய்திருக்கிறது. கடைசியா ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லி போடுறேங்க. அமெரிக்கா டாலர் தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தினுடைய வர்த்தகத்தையே நிர்ணயிக்கக்கூடியது. ஆனால் 2024 2025 காலகட்டம் வரைக்கும் அமெரிக்க டாலர் பயன்பாடு 97.334%. ஆசிய நாடுகள் இடத்துல புழக்கம் குறைஞ்சி போச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 197% பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆசிய நாடுகள்ல சொந்த பணத்திலே வர்த்தகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டாலர் வந்து கிடைப்பது கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, அப்போ டாலர் பயன்பாடு குறைஞ்சா அந்த டாலர் தேசத்துடைய நிலைமை என்ன ஆகும்னு நீங்களும் நினைச்சு பாருங்களேன். நீ என்ன வாங்க வேணான்னு சொன்னீங்கன்னா கூட நான் வாங்குவேன் அப்படின்னு துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடிய இந்தியாவுடைய எழுச்சியும், டாலர் பயன்பாடே இல்லை என்று சொல்கின்ற போது அமெரிக்காவுடைய வீழ்ச்சியும் நம்ம கண்ணெதிர்க்க பார்க்கிறோம். ஸோ அமெரிக்காவிலேயே வந்து பொருளாதார மந்த நிலை இப்போது ஏற்பட்டிருக்குதுன்னா அந்த நாட்டினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்க. எல்லாமே தரவுகளின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். அமெரிக்கா பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் இந்தியா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தக ஒப்பந்தத்தை போடுறதுக்கும் என்ன மாதிரி முயற்சி எடுக்க போகுதுன்னு தெரியல. ஒரே ஒரு விஷயம், புதிதாக இந்தியாவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தூதரை வந்து பார்த்தீங்கன்னா செனட் சபையில் போய் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். யார் அவர்? சோர்ஜி கோர். அவர் தான் இந்தியாவுக்கான புதிய தூதர் அமெரிக்காவிலிருந்து. அவர் செனட் உறுப்பினர்கிட்ட அறிமுகப்படுத்தி விட்டு வெளியே வந்து பேட்டி கொடுக்கின்ற போது
ரஷ்யா இடத்துல எண்ணெய் வாங்குறத நான் தடுத்து நிறுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை முறிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாரு. ஏன்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா பல பொதுவான அம்சங்கள் இருக்குது. ஆனால் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில என்ன பொதுவான அம்சம் இருக்கிறது? சீனாவுடைய ஆதிக்கத்தை இந்தியா விரும்பவே விரும்பாது. ரெண்டாவது, சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை தாண்டி எல்லையை விரிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறான். அவங்கிட்ட போய் இந்தியா எப்படா கை கொடுக்கும்? அதனால இந்திய அமெரிக்க உறவை மீட்டெடுப்பதும், ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்க வேணாம் அப்படின்னு சொன்னா இந்தியா கேட்டுக்கொள்வதற்கும் வாய்ப்பா இருக்கும். அது மட்டும் இல்ல, அடுத்த வாரம் டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வர்த்தக அமைச்சரையும் சரி, வர்த்தக குழுவும் சரி, அமெரிக்கா வர சொல்லியிருக்காங்க, சந்திக்க போறாரு. அதனால இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வர்த்தக ஒப்பந்தமானது கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா இறுதியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் இந்தியாவுக்கான தூதராக வரக்கூடிய சோர்ஜி கோர் அவர்கள் சீனா இந்தியா உறவை வந்து பார்த்தீங்கன்னா முறிப்பது, ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்காமல் தடுப்பது, இந்த முக்கிய வேலைக்கு தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். வந்து அவர் என்ன பண்ண போறார் என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன எது பண்ணாலும் சரி, இனி உலக நாடுகள் அமெரிக்காவுக்கு கட்டுப்படாது. டாலர் தேசம் வீழ்ச்சி அடைந்து தான். நீங்கள் என்ன சொல்றீங்க? நன்றி நண்பர்களே.